Hi, hello friends. Welcome to the lecture series. இந்த வேர்டை சொல்லி ஐ எம் லிட்டரலி டயர்டு. இதுக்கு பதிலாக நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் வந்து கோச்சிங் கிளாஸஸ்லாம் போய்ட்டு நம்ம கிளாஸ் நடத்தியிருந்தால் கூட எனக்கு ரெவன்யூஸ் வந்து ஒரு 50-60 lakhs வந்து வந்திருக்கும். உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா லாக்டவுனு ஃபஸ்ட்டு திங், செகண்டு நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடையாது, மணியை வந்து உங்களால் பே பண்ண முடியல, தேர்டு வந்து நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இதை மெயினாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒரு 90% மேலே வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு விஷயம் வந்து நான் ரீசெண்டாக அந்த 3 yearsக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் அது காலேஜ் முடிச்சு வரும்போது எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அந்த இங்கிலீஷ் லெவலில் நான் சொல்கிறேன். கொஷினை ரீட் பண்ணும்போது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, தட் ப்ராப்ளம் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். உங்கள்கிட்ட இருக்க ட்ராபேக்ஸை வந்து இப்போ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட நான் 4 to 5 years வந்து இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம வர்றது. சரி, நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணது. சரி, மணியால் வந்து சஃபர் ஆகுறவங்களுக்கு படிப்பு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எந்த அளவுக்கு கம்மியாக பண்ண முடியுமோ. ஸ்டார்டிங்கில் வெறும் 15,000 ரூபா ஃபீஸ் போட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லையுமே, ஈவன் அது லோக்கலில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி, ஒரு 25,000 கீழே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிட்டு யாரும் வந்து பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷனை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ பண்ணியுமே நடந்துமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு 10 சப்ஜெக்ட் 11 சப்ஜெக்ட் நடத்தியிருக்கோம், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாமே புரியுது. பட் ஐ டோன்ட் நோ ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து யாரையும் வெளியில் இருக்க யார் கூடயும் கம்பேர் பண்ண விரும்பல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். அவங்களோட என்விரான்மெண்ட், தேர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. அதையும் தாண்டி எவ்வளோ பேர் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டே தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சராக தமிழ்லேயே கண்டென்ட்டை வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிஷியலாக வந்து நம்ம எல்லாமே தமிழில் தான் ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 60-70 வீடியோஸ் தான் நான் இங்கிலீஷில் நடத்தினேன். பிகாஸ் நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும். ஐ ஹாவ் ஸோ மெனி ஐடியாஸ். நம்ம டீச்சிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஷார்ட்டாக வந்து 1 monthலேயும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் என்னால் ஃபீட் பண்ண முடியும். 1 month அப்படிங்கிறது கொஞ்சம் மினிமம் டைம். ஒரு 3 to 4 monthsக்குள்ளே வந்து உங்களை வந்து என்னால் மாற்ற முடியும். இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி 1 year வரைக்கும் நம்மளால் கிளாஸஸ் நடத்த முடியும். டீச்சிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது நம்ம எதாவது ஒரு டைமும் ஒரு மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி யூ ஆல் ஆர் லூசிங் யுவர் ஹோப்ஸ். ஐ டோன்ட் நோ இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இங்கிலீஷில் நடத்தினா சார் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் நடத்துகிறீங்கன்னு சொல்கிறீங்க, தமிழில் நடத்தினா பாதி தமிழில் இருக்குது பாதி இங்கிலீஷில், அப்படி பண்ணாலும் வியூஸ் நீங்கள் வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்த்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பெஸ்ட்டு எஃபர்ட் போட்டு படித்து ஒரு ரெகுலாரிட்டி டெய்லியும் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி ஏதாச்சும் பண்ணால் தானே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அப்படி இல்லாமல் சார் நாங்கள் படிச்சிட்டோம் மார்க் வரலை அப்படின்னா என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், வாட் யூ ஹவ் டு ரியலைஸ் இஸ், ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு நாள் தூங்குறது, வேறு எங்கேயாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தால் ஃபெஸ்டிவல் போகிறது, ரிலேட்டிவில் மேரேஜ்னால் அதுக்கு போகிறது. நீங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாமில் வந்து 4 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா 4 பேர் வந்து அந்த 4 போஸ்டிங்க்கு வந்து எஃபெக்டிவாக வந்து பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்ட்டு போகும். நீங்கள் வந்து 6 மணி நேரம் படிக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து 10 மணி நேரம் படிச்சிருந்தார் அப்படின்னா அந்த போஸ்டிங் கண்டிப்பாக அவருக்கு தானே போகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணும்போது நம்மளை மாதிரியே நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமில் அவங்க படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளோட எனர்ஜியை விட அவங்களோட எனர்ஜி வந்து அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன் எஜுகேஷன் சிஸ்டமில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து யாருக்கு வரும்? இது வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும். ஓகே, கன்க்ளூஷன் வந்து நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, எதுக்காக இந்த வீடியோ மெயினாக வந்து அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி. சார் எங்களால் வந்து ஆன்லைனில் வந்து படிச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு வர முடியல. ஏன்னா
யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் வருது. 1 or 2 வீடியோஸ் கிடையாது, அவ்வளோ வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ கான்செப்ட் வந்து நம்ம இவ்வளோ இருந்துமே வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத என்விரான்மெண்ட்டும் வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க இடம் ஒன்று இருக்கு இல்லையா. பேசிக்காக வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து என்னென்னா ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து மேபி வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவை சார் அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா மினிமம் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வச்சு தேவை. நம்ம வந்து ஏன்னா உங்கள்கிட்ட வந்து கம்மியான அமௌண்ட்டை தான் நான் கலெக்ட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 50,000 கட்டணும், 70,000 கட்டணும், அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஐ கான்ட் டூ தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்களும் சஃபர் ஆகக்கூடாது. அட் தி சேம் டைம் நம்ம வந்து உங்களுக்காக எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நடத்துகிறவங்களுக்கும் அது ப்ராப்ளம் வரக்கூடாது. உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஆஃப்லைன் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக பெஸ்ட்டாக வந்து என்னோடய எஃபர்ட் வந்து நான் ஒரு 6 மாதமாச்சு நல்லா போட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நீங்கள் உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நமக்கு வாட்ஸ்அப் தெரியும் இல்லையா, 9791508785 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சார் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் வரீங்க, ஒரு எனக்கு வந்து மினிமம் நான் சொன்ன மாதிரி 100 மெம்பர்ஸ் வச்சு தேவை. அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் கிளாஸ் நடத்த தேவையில்ல, சாட்டர்டே சண்டே மட்டும் நடத்தலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல் டே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்க 5 days வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைம் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஆஃப்லைன்லலாம் நான் வந்து மற்ற டீச்சர் மாதிரிலாம் இப்போலாம் நம்ம நடத்துறதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நான் கான்செப்டை வந்து இந்த வளவலன்னு முன்னாடி மாதிரி நடத்துகிறத ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எவ்ரி ஒன் டூயிங் தட், எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் அதை அந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்குது. வி ஆர் நாட் கோயிங் டு டூ தட். எக்ஸாமுக்கு வந்து 100 மார்க்குக்கு இதுதான் தேவை அப்படின்னா அட்லீஸ்ட் அது வந்து நம்ம 80 மார்க்கு வந்து ஈஸியான வேலை. ஓகே, அதை பார்த்தாலே வந்து இதுதான் அப்படின்னு அந்த கிராக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு தான் உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காது. நீங்கள் ஒரு 4-5 கொஷின் ஒரு லைனாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தது ஓகே இவ்வளோ தான், அடுத்த கொஷினை பார்க்கும்போது நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக நடத்திடலாம். பட் வாட் ஐ நீட் இஸ், சார் உங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே ஆஃப்லைன் கிளாஸ் தேவை அப்படின்னு இருக்கிறவங்க கிளாஸஸ் வந்து நம்ம 2 places கண்டக்ட் பண்ணலாம். எதர் இது வந்து திருச்சியில் நடத்தலாம், அப்படி இல்லை அப்படின்னா திருவண்ணாமலையில் நடத்தலாம். திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா திருச்சிராப்பள்ளி சென்டர், 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம நடத்த முடியும். 99% வந்து நான் திருச்சிராப்பள்ளியில் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து ஈஸியாக அங்கே வந்துடலாம். எனக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அடுத்து ஒரு TRB, TNEB இல்லை கேட் எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து அந்த 2 நாள் வந்து நம்ம ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ் வந்து இல்லை சார் எங்களுக்கு வில்லிங் இருக்குது, எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு டீமாக வந்து நம்ம வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கான ஹெல்ப்பை வந்து நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டூ லெட் மீ நோ. வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வில் ட்ரை டு டூ. அதை தாண்டி வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். ஓகே, இதை தாண்டி என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. ஆன்லைனில் ஆல்ரெடி நான் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே நடத்தியாச்சு. நம்ம வெப்சைட்டில் இருக்குது, ரொம்ப கம்மியான மணியில் தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவ்வளோ பேர் படிச்சுட்ருக்கீங்க, ஆனாலுமே ரிசல்ட் வந்து வரலை. அது எனக்கு ஒரே ரீசன் தான், கம்ப்ளீட்டான டெடிகேஷன், ரெகுலாரிட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ராபேக்ஸ் நிறைய இருக்கும் உங்களோட சைட்லேருந்து. அதை நீங்கள் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும். 24 ஹவர்ஸில் வந்து அட்லீஸ்ட் வந்து நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு இருக்கிறவங்க ஒரு 12 மணி நேரமாச்சும் டெய்லி நீங்கள் படிக்கணும். மினிமம் இதை படிக்கணும். எனக்கு கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஒரு 4-5 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டான சிலபஸ் வந்து நம்ம சிம்பிளாக இதை மட்டும் கிளியராக படிங்க முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. வேறு ஏதாச்சும் ஃபர்தராக டவுட் இருந்தது அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் திரும்ப ஒரே விஷயம் மட்டும்தான், ஒரு 100 பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் மூலயமா நீங்கள் 100 டீச்சராக மாறலாம்.
நீங்கள் 100 பேர் கைட் பண்ணுறது மூலிமா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், அதுக்கு பேக்கில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஐ வில் பி ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் அகைன். ஆஃப்லைன் வந்து நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் ஐம் கோயிங் ஃபார் ஆஃப்லைன். என்னால் பெஸ்ட்டாக என்னோடய எஃபர்ட்டை போட முடியும். பட் உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு பண்ணலாம் சார் அப்படின்ட்டு இருக்கவங்க ஜஸ்ட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் பாசிபிள். வெரி ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.